எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஈஷாவாசிய உபநிஷத்துன்னு இன்னைக்கு ஆரம்பிக்கலான் இருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் பானு தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எதனா ஆரம்பின்னு. ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் நம்ம இது ஒரு 4வது உபநிஷத்துன்னு நினைக்கிறேன். கேனோபனிஷத் பண்ணியிருக்கோம், கதோபனிஷத் பண்ணியிருக்கோம், மாண்டூக்கிய உபநிஷத் பண்ணியிருக்கோம். அப்புறமா இது 4வது அப்படின்னு வச்சுக்கலாம். அது உபனிஷத்தை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஷார்ட் வாட் இஸ் உபனிஷத், வேதங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்த்துட்டு அப்புறமா நம்ம போலாம். உபனிஷத்துக்கள் என்பது வேதங்களின் ஒரு பாகம். வேதங்கள்ல சப்த பிரமாணம் சொல்றது. அது ஸ்ருதி வாக்கியங்கள். அது யாராலும் எழுதப்படாதது. அது ஆகாஷிக் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது தானா இருந்தது. யாரெல்லாம் அதற்கு எப்படி நம்ம இப்போ டிவில நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா அதுல நிறைய சேனல்கள் வரும் இல்லையா? அந்த மாதிரி நான் எந்த சேனல்ல டியூன் பண்றேனோ, விஜய்னா விஜய் வரும், இல்ல நம்ம ரேடியோல மெட்ராஸ் போட்டா வரும், இல்லைன்னா ட்ரிச்சி அந்த காலத்துல எல்லாம் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி யார் யாரு அவங்கவுங்க ஒரு மனதுல ஒரு எந்த ஒரு எனர்ஜிய அவங்க டவுன்லோட் பண்ணாங்களோ அது அவங்களுக்கு சேர்ந்தது. இதையெல்லாம் தொகுத்தவர் வேதவியாசர் அப்படின்னு. அத 4 பாகமா தொகுத்தாங்க. அதுதான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வித வேதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே எந்த ஒரு பேசிஸ்ல, எதன் அடிப்படையில எப்படி அவர் பண்ணாரு அந்த பகவானின் அவதாரமான வேதவியாசர், அவருக்கு தான் தெரியும். இருந்தாலும் ரிக்வேதம் என்பது மந்திரங்கள், யஜுர்வேதம் என்பது ஒரு ப்ரோஸ் ஆர்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமவேதம் மிகவும் ஒரு இசை வடிவமானது, மியூசிக்கல் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வண வேதம்னு சொல்லலாம், அதர்வ வேதம்னு சொல்லலாம். அது தினச்சரியத்தின் விதிமுறைகளை சொல்வது. இது ஒவ்வொரு வேதமும் ஒரு 4 பாகமாக இருக்கும். அதுல கர்ம காண்டம் தான் மேஜர் போர்ஷன். 2வது பாகம் அது ஞான காண்டம் அப்படின்னு பேரு. எல்லாரும் மியூட்ல இருங்க. அந்த முதல் கர்ம காண்டத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அது சம்ஹிதாஸ் பிராமணாஸ் அப்படின்னு சொல்லிது. அது சம்ஹிதாஸ்னா என்ன அப்படின்னா, அது ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு ரிஷிமுனிவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்க யாகங்கள் யக்ஞங்கள் செய்வாங்க. அந்த யாகங்கள் யக்ஞங்களுக்கு ஏதோ ஒரு தேவதையை அவங்க ஆவாகனம் பண்ணுவாங்க. அந்த காலத்துல சூரிய பகவான் தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸா இருந்தது இல்லையா? சூரிய பகவான், இல்லைன்னா சந்திரன், அந்த மாதிரி, இல்லைன்னா இந்திரன், அந்த மாதிரி வாயு, அக்னி, இந்த மாதிரி தேவதைகளை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க அந்த யஜ்ஞத்துக்கு ஆவாகனம் செய்யும் போது நம்ம வீட்டுக்கு யாரானா அவங்கள வாங்க, நீங்க இவ்வளவு பெரியவங்க அப்படின்னு சொல்லி நம்ம குருதேவர் வீட்டுக்கு வரும்போது நம்ம அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யறதுதான் சம்ஹிதாஸ் அப்படின்னு பேரு. அதாவது அந்தந்த தேவதைகளை புகழ்ந்து பாடி அவங்கள அந்த யாகத்துக்கு ஆவாகனம் செய்யக்கூடிய ஒரு மந்திரங்கள் அதெல்லாம். அடுத்தது பிராமணாஸ்ன்னு இந்த வேதம், இந்த யஜ்ஞங்கள் எல்லாம் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. இது ரெண்டும் கர்மகாண்டத்துல இருக்கும். அப்புறம் இந்த கர்மகாண்டத்துல ரிஷிமுனிவர்கள் ரொம்ப ஈடுபாடோட செஞ்சு 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 பண்றாங்க. இதெல்லாம் சகாம கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியது.
அப்படியெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு இந்த பலனெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து என்னடா அது நம்ம இவ்வளவு பண்ணோம், இதெல்லாம் சரிதானா, இதனால எனக்கு சந்தோஷம் கிடைச்சதா, இதனால எனக்கு ஒரு ஆத்ம அனுபூதி கிடைச்சதா, ஒண்ணுமே இல்லை போல இருக்கே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இரண்டாவது பகுதியான ஞான காண்டம் அதுல என்ன சொல்லியிருக்கேன்னா ஆரண்ய காசன் உபனிஷத்து அப்படின்னு சொல்லுவோம். இப்ப போருண்டா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆரண்யம்னா ஃபாரஸ்ட், அங்க போய் நிம்மதியா இருந்து என்ன பண்ணோம், வாட் இஸ் இட் ஆல் அபவுட் அப்படின்னு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் மாதிரி அவங்க வந்து கான்டெம்ப்ளேட்டிவா யோசிக்கும் போது அவங்களுக்கு நிறைய வந்ததெல்லாம் வந்து அவங்க மனசுல வந்து ஒரு பாடங்களாக ஞானமாக அவங்களுக்கு வந்தது. இந்த மாதிரி இவங்க ஞான காண்டத்துல இவங்க ஞானம் ஏற்பட்ட ஒரு முனிவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவர்களை வந்து சிஷ்யர்கள் தேடிட்டு போறாங்க. டிவோட்டிஸ் அவரை பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து அந்த ஞானத்தை பெறணும்ன்றதுக்காக அவங்கள தேடி போகும்போது அவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவங்கள், தன்னோட கான்டெம்ப்ளேட்டிவ் ஒரு அனாலிசிஸால அவங்களுக்கு கிடைத்த ஒரு ஞானத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அதுதான் வந்து உபனிஷத்துன்னு சொல்றோம். இது வந்து ஒவ்வொரு வேதத்தின் கடைசி பாகமா இருக்கிறதுனால இது வேதாந்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வேதாந்தங்கள் வந்து இதுல முக்கியமான ஞானம் எதுல இருக்கு அப்படின்னா உபனிஷத்துல இருக்கு. நம்மளோட சனாதன தர்மத்துல இந்த ஒரு ஆன்மீக ஞானத்தில் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள நுழையணும்னா 3 விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதற்கு பிரஸ்தான திரயம் அப்படின்னு பேரு. அதுதான் பிரமாணம். இப்ப யாருன்னா சொன்ன இப்ப நம்ம வந்து இது ரைட்டா தப்பா அப்படின்ட்டு எப்படி கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இருக்கோ அதில் பிரகாரம் ரைட்டுனா ரைட்டு, தப்புனா தப்பு, இதுல ஏற்றுக்கொள்ளாதது வந்து நம்ம வந்து அது தவறு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பாதையை கொடுக்குது இல்லையா. அந்த மாதிரி இந்த வேதங்களும் இந்த பிரஸ்தான திரயம் என்று சொல்லக்கூடியதான் நமக்கான ஒரு பிரமாணமாக இருக்கிறது. அதை சொல்லிட்டு அவ்வளவுதான், அதுக்கு மேல வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பிரஸ்தான திரயம் என்பது 3 முக்கியமானது வந்து பிரம்மசூத்திரங்கள், அடுத்தது வந்து பகவத்கீதை, மூன்றாவதாக இருக்கக்கூடியது உபனிஷத். இது வந்து பகவத்கீதை வந்து ஸ்ருதி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பகவானோட வாயிலிருந்து நேராக வந்தது. இந்த பிரம்மசூத்திரங்களும் உபனிஷத்துகளும் வந்து அவங்கவுங்க அவங்களுடைய நினைவிலிருந்து அவங்க சொன்னதுனால அவெல்லாம் ஸ்மிருதி வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல உபனிஷத்துகள் தான் வந்து அந்த ஞான கருவூலம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமா நிறைய ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு வேதங்களையும் ஒரு நிறைய உபனிஷத்துக்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய 108 உபனிஷத்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஆதிசங்கரர் வந்து ஒரு 10 உபனிஷத்து வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து தசோபனிஷத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு சிலபல்ஸ் மாதிரி கொடுத்துருவேன். TKK, PMM, TACB அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். அதாவது ஈஷாவாசி உபனிஷத், கதோபனிஷத், கேனோபனிஷத், பிரஷ்னோபனிஷத், மாண்டுக்கிய உபனிஷத், முண்டக உபனிஷத், அப்புறமா தைத்திரிய உபனிஷத், ஐத்ரேய உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், பிரகதாரண்ய உபனிஷத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொன்றும் இந்த ரிக்வேதத்துல வந்து ஐத்திரிய உபனிஷத்து இருக்கு, சாம வேதத்துல தான் சாந்தோக்கிய உபனிஷத்தும் கேனோபனிஷத்தெல்லாம் இருக்கு. நிறைய இருக்கிறது வந்து யஜுர்வேதத்துல தான். அதுதான் ஈஷாவாசி உபனிஷத், கதோபனிஷத், தைத்திரிய உபனிஷத், பிரகதாரண்ய உபனிஷத் இதெல்லாம் இருக்கு. நம்ம போன தடவை பார்த்த மாண்டூக்கிய உபனிஷத் வந்து அதர்வ வேதத்துல இருக்கு. இப்ப நம்ம வந்து எடுத்துக்க போறோம் இந்த நிறைய சில பிரகதாரண்ய உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்துல ரொம்ப பெருசு, மத்த உபனிஷத்துல சின்னது. இதுல ரொம்ப சின்னதுதான் நம்ம முதல்ல பார்த்த மாண்டோக்கிய உபனிஷத், 12 ஸ்லோகங்கள் தான். அதை விட அடுத்ததாக இன்னும் ஒரு சின்ன உபனிஷத்தை இப்ப நம்ம எடுத்துக்க போறோம், ஈஷாவாஸ்ய உபனிஷத். ஈஷாவாஸ்ய உபனிஷத் வந்து இது ஆக்சுவலா வந்து உபனிஷத்துன்னே சொல்ல முடியாது அப்படின்வாங்க. ஏன்னா இது சம்ஹிதாஸ்ல இருக்கக்கூடியது.
உபனிஷத் நம்ம என்ன பார்த்தோம், கடைசி பகுதின்னு பார்த்தோம் இல்லையா. இது கிருஷ்ண யஜுர்வேத, சாரி, சுக்ல யஜுர்வேதத்துல கடைசி பாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது 109வது ஸ்லோகத்துல இருந்து வரக்கூடியதுதான் இந்த உபனிஷத். 18 ஸ்லோகங்கள் தான். இது ரொம்ப சின்னது, ஆனா ரொம்ப முக்கியமானது. இப்போ உபனிஷத்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஈஷாவாசிய உபனிஷத்தோட முக்கியமான ஒரு கருத்து என்ன, இதுல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. கேன உபனிஷத்துல கேன அப்படின்னா இருக்கு. இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்ட்டு கேள்வியா பதில வந்தது கேன உபனிஷத்துன்னு பார்த்தோம். ஒரு நச்சிகேதன் யம தர்மராஜா கிட்ட பேச அந்த கதையை பத்தி வருது கதோபனிஷத்துன்னு பார்த்தோம். அப்புறம் மாண்டிக்ய உபனிஷத்து. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எய்தர் அந்த ரிஷி முனிவர்களோட பேர்ல வரும், இல்லைன்னா அதுல சொல்லப்பட்ட கருத்தின் அடிப்படையில அதுக்கு பேர் வரும். இந்த உபனிஷத்து முதல் ஸ்லோகம் ஈஷா வாஷ்யமிதம் சர்வம் யத்யஞ்ச ஜகத்யான் ஜெகன் ஆரம்பிக்கிறதுனால இது ஈஷாவாஷ்ய உபனிஷத் அப்படின்னு சொல்றாங்க. இது சின்னதா இருந்தாலும் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு. முதன்மையானது, சின்னது ஆனாலும் மிகவும் முதன்மையானது அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் முதன்மையானது, இதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உபனிஷத் அப்படின்றது என்ன, உப நீ ஷத் அப்படின்னு மூணா நம்ம அது பிரிச்சுக்கலாம். மூணா பிரிச்சோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, உப அப்படின்னா பக்கத்துல, நெருங்கி போகணும். இப்ப யாரன்னா நம்ம நெருங்கல, தூரம் வேற ஊர்ல அமெரிக்கால இருந்தெல்லாம் கேட்கிறோம், அது வேற விஷயம். ஆனா ஒரு வாத்தியார்கிட்ட போய், ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் நம்ம எதனா ஒரு விஷயம் கேட்கணும்னா அவர்கிட்ட போய் கேட்கணும். இது நம்ம போன உபநிஷத்துல பார்த்தோம், எப்படி ஒரு ஆச்சாரியர் மேலேயும் சிஷ்யர் கீழையும் இருந்தா அவர் ஒத்துக்க மாட்டார். இல்ல, நம்ம 2 பேரும் ஒண்ணு, அந்த மாதிரி ஒரு சமநிலையில உட்கார். இது அமர்ந்து கொள்வதில் மட்டும் இல்ல, நான் சொல்றது நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலைக்கு 2 பேரும் வரணும். எனக்கு அந்த ஆச்சாரியருக்கு இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மனோநிலை ஆழமா இருக்கணும். அதுல அவர் ஈடுபாடோட ஈடுபடணும். அதே மாதிரி அந்த சிஷ்யர்களும் இந்த டிவோட்டிஸும் இவர் சொல்றது நமக்கு வேணும், இது நான் தேடி வந்திருக்கேன், எனக்கான விஷயம், நான் இதுல ஈடுபாடுடன் கேட்கணும் அப்படின்ற 2 பேர் மனதாலையும் சைக்கலாஜிக்கலி ஒரு நெருங்கி வர்றதுதான் உபநிஷத்தோட முக்கியம். அந்த உப அப்படின்ற ஒரு வாக்கியத்தின் அர்த்தம் 2 பேரும் பக்கத்துல நெருங்கணும். எப்படி உடம்பால நெருங்கிறது மட்டும் இல்ல, மனதால நெருங்கணும். அது இன்டலெக்சுவல் லெவல்ல நம்ம நெருங்கணும். அப்பனா ஆச்சாரியரும் டிவோட்டியும் ஒரே இன்டலெக்சுவல் லெவல்லா அப்படின்னா அப்படி இல்லை, இவனை உயர்த்தனும், அவர் இறங்கி சொல்லணும். அப்பதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி நாலேஜ்ன்றது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த உபபத்தியத்தினோட ஒரு முக்கியமான விஷயம். நிஷா, நீ அப்படின்னா நிச்சயமாக இதுல சொல்லி இருக்கிறது நிச்சயமா எனக்கான விஷயம் அப்படின்றதுதான் அந்த 2வது ஒரு சொல். உப நீ ஷத் அப்படின்னா எதையோ அது என்ன எதிரியிருந்தோ என்ன விடுதலை செய்யும். டப் அப்படின்னு போகும். சப்போஸிங் யாரோ என்ன கட்டி போட்டு வச்சிருந்தானா நான் அவஸ்தப்பட்டுட்டு இருக்கேன், என்னை எப்படிடா யாரோ அதை கட் பண்ணி விட்டோம்னாப்பா உஷப்பா ஃப்ரீ அப்படின்னு ஒரு தோணும் இல்லையா. அந்த மாதிரி எதுல இருந்தோ நம்மள விடுதலை செய்ய போறது. எதுல இருந்து விடுதலை செய்ய போறது, நம்ம எது நம்மளை கட்டுப்பட்டு வச்சிருக்கு, இந்த சம்சாரம் என்ற தலைகள். இந்த உபநிஷத், இந்த ஒரு ஆச்சாரியர், இந்த ஒரு ரிஷி முனிவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கிரகித்து கொண்டு அவர் மனதால் அவரை நெருங்கி அவர் சொல்லுவதை எனக்கானது, நிச்சயமா எனக்காக தான் இந்த விஷயம் அப்படின்ற ஒரு மனோநிலையில கேட்கும்போது என்ன பிடிச்சிட்டு இருக்க, என்ன சுத்திட்டு இருக்க தலை நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷத் அப்படின்னா யூ வில் கெட் லிபரேட்டட் ஃப்ரம் தட். அதுல இருந்து நமக்கு ஒரு
விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த என்ன விஷயம் சொல்லியிருக்கு, எது எடுத்தாலும் எதை பத்தி பேசுறோம், என்ன விஷயம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா? இதுல என்ன விஷயம் சொல்லியிருக்கு? இப்போ இந்த குருவும் சிஷ்யரும் நெருங்குவது ரொம்ப முக்கியமானது இல்லை. சொல்லப்பட்ட விஷயமும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்ல போகிற அந்த விஷயத்தை நோக்கி நெருங்கி போகணும். அப்போ நான் யாரு, எதை பத்தி சொல்ல போறாங்க, இது இந்த ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் ஒரு இரண்டாவது தலைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒன்றென்று இரு அப்படின்னு சொல்லி நம்ம மாண்டோக்கிய உபநிஷத்தை எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இதற்கான ஒரு இரண்டாவது தலைப்பு அப்படின்னு சொன்னா, இதற்கு இன்னொரு பேரே பிரம்ம வித்யா. இந்த பிரம்மம்ன்ற வார்த்தை நமக்கு புரியவே மாட்டேங்குது. எவ்வளவு படிச்சாலும் பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்லுவாரு, நீ எவ்வளவு சொன்னாலும் நமக்கு அது மைக் போர்டு சத்தமா சொன்னா கூட இந்த ஒரு விஷயம் என்றது, ஏன்னா அது ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு பொருள் இல்லை, அது ஒரு கான்செப்ட். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பத்திய ஒரு விவரமான ஒரு விஷயம்தான் இதுல சொல்ல போறேன். சோ பிரம்ம வித்யா. பிரம்மம் எங்க இருக்கு? அது எங்கேயோ இருக்கு. நான் எங்க இருக்கேன்? இங்க இருக்கேன். சோ என்னை இந்த ஆச்சாரியர்கள், இந்த ரிஷி முனிவர்கள், இந்த குருமார்கள் இந்த மனிதர்களை அதை நோக்கி எடுத்து போறதுதான் இந்த ஒரு முக்கியமான இந்த ஈஷா வாஷ்ய உபனிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முதல்ல எல்லா உபனிஷத்துக்கும் ஒரு சாந்தி மந்திரம்னு இருக்கும். நம்ம ப்ரே பண்ணணும் இல்லையா? சாந்தி மந்திரம் இருக்கும். அந்த சாந்தி மந்திரம் அந்தந்த ஒரு வேதங்கள்ல வரக்கூடிய உபனிஷத்துக்கள்லாம் சேமா இருக்கு, நம்ம பார்த்துப்போம் இல்லையா? அந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய முக்கியமான மந்திரம் நம்ம முதல்ல அதை பார்க்கலாம். அது பூர்ணம். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை எல்லாரும் நம்ம பூஜை பண்ணும்போது கூட சொல்றோம் இல்லையா? அதை பார்க்கலாம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ண முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே அப்படின்றதுதான் இத இந்த உபனிஷத்தோட சாந்தி மந்திரம். அப்புறம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஏன் 3 சாந்தி சொல்றோம் அப்படி சொல்லி நம்ம முதலே பார்த்திருக்கோம். இருந்தாலும் ஜஸ்ட் நான் இந்த வேலையில் ஈடுபட்டு இதை நான் கேட்கும் போது எனக்கு எல்லா விதத்திலையும் ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலை வேணும். இதுல இருந்து முதல்ல என்னோட உடம்பு என்னை படுத்தாம இருக்கணும். எனக்கு திடீர்னு கேட்க முடியாமலோ இல்ல தலை சுத்தியோ அந்த மாதிரி ஆகாம என் உடம்பு இதுல சாந்தியா சந்தோஷமா இதுல ஈடுபடணும். அடுத்தது நான் இந்த படிச்சு முடிக்கிற மட்டும், நம்ம இப்ப 8:30 மணிக்கு ஆரம்பிச்சோம், இது முடிக்கிற மட்டும் இந்த வீட்டுக்குள்ள யாரும் கதவு தட்டி வரக்கூடாது, யாரன்னா திடீர்னு நுழையக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சூழ்நிலையிலையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும். அதை தவிர இந்த காஸ்மிக் எனர்ஜி, இந்த பிரகிருத்தியும் நமக்கு உதவியாக இருக்கணும். பிரகிருத்தியும் நமக்கு ஒரு ஏதுவான ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் நிம்மதியாக இருக்கணும், என்னை சுத்திய சூழ்நிலை நிம்மதியானதாக இருக்கணும், எனக்கு இந்த காஸ்மிக் எனர்ஜியும் எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் நான் ஈடுபடுவதற்கு எனக்கு உதவியா இருக்கணும்ன்றதுக்கு தான் நம்ம அந்த சாந்தி ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த சாந்தி மந்திரத்தை இன்னொருத்தோட படிக்கிறேன். எல்லாம் என்னதான் சொல்லியிருக்கேன், எவ்வளவு புரியுதோ அவ்வளவு பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ இதை என்னது சும்மா பூர்ணம் 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 சொல்றாங்க. பூர்ணம்னா எனக்கு என்ன பூர்ணம், எது பூர்ணம், ஏதோ ஒண்ணு முழுசா இருக்கு. அந்த முழுசான ஒரு விஷயத்தை பத்தினா நம்ம இங்க பார்க்க போறோம்.
இது முதல்ல இந்த முழுசா பூர்ணமா எது இருக்கு அப்படின்னா அது பூர்ணம். முதல் வார்த்தை பூர்ணம் அதக, அது பூர்ணம். எது இந்த அதுன்றது நம்ம இங்க சொல்லுவாங்க மேத்ஸ்ல எல்லாம் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு அசியூம் பண்ணிப்போம். 3x + 5y = இவ்வளோ அப்படின்னா இந்த எக்ஸ் என்னன்னு தெரியாது, ஒய் என்னன்னு தெரியாது. அந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அதை பத்தி ஒரு புரிதல் வந்த அப்புறமா அந்த இடத்துல அதை போட்டானா இந்த ஈக்குவேஷன் ஈக்குவலா வரும். அப்பதான் அதுக்கு ஈக்குவேஷன் பேரு இல்லையா? அந்த மாதிரி இப்ப அது நான் எதை பத்தியோ பேச போறாங்க, எதை பத்தியோ எனக்கு சொல்ல போறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியறதுனால அது அது அப்படின்னு வச்சுக்கலாம். அது எப்படி இருக்கு? பூர்ணமா இருக்கு. பூர்ண அதக, அது பூர்ணமா இருக்கு. ஓகே, எது அது? அது என்ன அப்படின்னா இப்ப அந்த எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அந்த ஈஸ்வரன் பூர்ணமா இருக்கு. இப்ப அது பூர்ணம் இது இது எனக்கு அது எனக்கு தெரியல, இது எனக்கு தெரியும். இது என்னது? இது இந்த ஜீவன். எனக்குள்ள ஒரு உசுறு இருக்குன்னு தெரியும். ஆத்மாவா இருக்கும், உடலா இருக்கும், என்ன இருந்தாலும் இது அதுல இருந்து வந்தது இல்லையா? இதுவும் பூர்ணமா இருக்கு அப்படின்னு இந்த உபநிஷத் சொல்றது. அது பூர்ணமா இருக்கா இல்லையான்னு நம்ம யோசிச்சு புரிஞ்சுக்கலாம். அது பூர்ணம். இதுவும் பூர்ணம். இந்த பூர்ணம் அந்த பூர்ணத்திலிருந்து வந்த பூரணம். புரியுதுங்களா? அதுல இருந்து இது வந்தது. இப்போ இந்த பாட்டில தண்ணி இருக்கு, நான் அந்த கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டானா இதுல தண்ணி குறைஞ்சது. சாதம் பாத்திரத்துல இருந்து நான் ஒரு கரண்டி சாதம் எடுத்துட்டானா இது ஒரு கரண்டி சாதம் தான். அங்க இருக்கிற சாதத்துல ஒரு கரண்டி குறைஞ்சது. இது 10 - 5 = 5 அப்படின்னு சொல்லும். ஆனா இந்த உபநிஷத்தோட வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்றது? 10 + 10 = 10. 10 - 10 = 10. இது புரியுறதுன்றது. இதை புரிஞ்சுட்டோம்னா இந்த மொத்த உபநிஷத்தும் நமக்கு புரிஞ்ச மாதிரி. சோ முதல்ல புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணலாம். அது பூர்ணம், அதுல இருந்து வந்த இதுவும் பூர்ணம். பூர்ணம் அதக பூர்ணமிதம் பூர்ணா, அந்த பூர்ணத்தில் இருந்து வந்ததே இதுவும் பூர்ணம். அதாவது ஈஸ்வர். இது கொஞ்சம் நம்ம XY கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஈஸ்வரன் என்ற ஒரு பூர்ண தத்துவத்தில் இருந்து வந்த இந்த ஜீவ தத்துவம், இந்த ஜீவ கொடிகள் எல்லாமே அதுவும் பூர்ணம். இந்த எதுல இருந்து வந்தது? அதுல இருந்து வந்ததால அதோட பூர்ணத்துவம் எந்தவித மாறுபாடும் அடையல. அதே மாதிரி அதுல இருந்து வந்ததே இதுவும் பூர்ணமா இருக்கு. இதுவும் அந்த பூர்ணத்துவம் குறையல. சரி, இதுதான் முதல் வாக்கியம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே. இது முதல் வாக்கியம். இரண்டாவது என்ன சொல்றது? பூர்ணஸ்ய, அந்த பூர்ணத்தினுடைய, அந்த பூர்ணமான ஜீவனுடைய ஏதோ ஒண்ணு பூர்ணமா இருக்கு, அதுல இருந்து வந்ததே ஒரு பூர்ணம். அந்த பூர்ணத்தில் இருந்து பூர்ணமாதாய பூர்ண மேவாவ சிஷ்யத்தை. அதாய அதுல இருந்து நான் எடுத்துட்டேனே, நான் எடுத்த அப்புறமா அது என்ன ஆச்சு? அது பூர்ணமா இருக்கு. எடுத்தது எப்படி இருக்கு? அதுவும் பூர்ணமா இருக்கு. அப்படின்னா இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு எக்ஸாம்பிளே நான் எடுத்துக்கிறேன். இப்போ அது ரொம்ப இன்ட்ரிகேட்டான விஷயம். இப்போ கடல், எப்பவுமே நம்ம வேதங்களை புரிஞ்சுக்கணும்னா கடல் அலை இல்லைன்னா ஒரு கட்டை பாம்பு அந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு புரிஞ்சுக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கடல்ல இருந்து அலைகள் வருது. அலைகள் எதனால் ஆனது? எதுல இருந்து வந்தது? கடலில் இருந்து வந்தது. சரியா? இந்த அலை, கடலும் பூர்ணம், இந்த அலைகளும் பூர்ணம் அப்படின்னு சொல்றது இந்த உபநிஷத்து. புரிஞ்சுக்கலாம். இந்த அலையிலிருந்து அந்த பூர்ணத்துவத்தை எடுத்துட்டேன்னா, அதாவது
இந்த பூர்ணத்துக்கு வந்து கடல் தண்ணீர்னு வச்சுக்கலாம். இந்த தண்ணீர் கடல், இந்த அலை தண்ணீர் தான். அந்த தண்ணீரிலிருந்து இந்த தண்ணீர் வந்தது. இந்த அலையில் 2016 ரஞ்சித் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு வெளியாகி சூப்பர் ஹிட்டான ஒரு படம் தான் கபாலி. ப்ளீஸ் நடுவில் அன்மியூட் பண்ணாதீங்க. அந்த அலையிலிருந்து வந்ததே இந்த தண்ணீர் இங்க அலையாக வந்திருக்கு. இந்த அலையில இருக்கக்கூடிய பூர்ணத்துவம் எது? தண்ணீர். இந்த நீரை நான் எடுத்துட்டா அலை பூர்ணமா இருக்குமா? அலை என்பதை இல்லாமல் போய்விடும். புரியுதுங்களா? கடல்ல இருந்து அலைகள் வருது. கடல் தண்ணீர், அலைகளும் தண்ணீர். இந்த அலைகளில் இருந்து அந்த தண்ணீரை நான் எடுத்து விட்டால் அந்த தண்ணீர் முந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அலை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டனா, அலை என்பது இல்லை. இதுதான் அலை, இதுதான் தண்ணீர், அதுதான் பூர்ணம், இதுதான் பூர்ணம். இதுவும் பூர்ணம், அதுவும் பூர்ணம். பூர்ணத்தில் இருந்து வந்ததும் பூர்ணம். பூர்ணத்திலிருந்து ஒரு பூர்ணத்தை எடுத்து விட்ட பிறகு மீதி இருப்பதும் பூர்ணம் அப்படின்ற ஒரு பெரிய கருத்து. இது வந்து வாயில பூர்ணம் 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 சொன்னா நல்லாதான் இருக்கு. ஆனா இத மனசுக்குள்ள நம்ம கிரகிச்சுட்டு புரிஞ்சுட்டோம்னா முடிஞ்சது. ஈஷாவாசி உபனிஷத் பூராவே முடிஞ்சது. சோ இதுல சொல்லப்பட்ட கருத்து இதுதான். ஜீவனாகிய நான், பிரம்மமாகிய ஜீவனாகிய நான் பூர்ணம். அந்த பிரம்மமாகிய பூர்ணத்தை நோக்கி நகர்ந்து அதற்குள் போய் இந்த பூர்ணம் அந்த பூர்ணத்துடன் கலந்து பூர்ணம் அடைவது அப்படின்ற ஒரு பெரிய விஷயம். ஜீவனை பிரம்மத்தின் அருகில் எடுத்து சொல்ல போகக்கூடிய அந்த ஒரு உன்னதமான வேலையை தான் இந்த உபனிஷத் செய்ய போகுது. சரிங்களா? இப்போ இந்த ஒரு வேர்டு பூர்ணம்ன்றது நமக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். எது பூர்ணம்? எது பூர்ணம் அப்படின்னா அதற்கு எல்லைகள் அற்றதுதான் பூர்ணம். டைமென்ஷன்லெஸ். இப்ப நான் இந்த செல்போன் எடுத்துட்டேன்னா இதுக்கு நீள அகல உயரம் என்ற 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த 3 டைமென்ஷன் இதுக்கு இருக்கு. அப்போ இங்க இருக்கிற இந்த செல்போனுக்கு இந்த ரூம் பூரா வியாபிக்கக்கூடிய தன்மை கிடையாது. எதுக்கெல்லாம் அந்த டைமென்ஷன்ஸ்குள்ள ஒரு லிமிட்குள்ள இருக்கோ அதற்கு வியாபிக்கக்கூடிய தன்மை இல்லை. இந்த பூர்ணம் அதிலும் பூர்ணமா இருந்தது, இதுவும் பூர்ணமா இருக்குன்னா இந்த பூர்ணம் வியாபித்திருக்குது. ஆக்சுவலா பூர்ணம் வியாபித்திருக்கிறதுன்னு சொல்றது கூட தப்பு. இந்த ரூம்ல காற்று வியாபித்திருக்கு, வாயு இந்த ஸ்பேஸ்ல இந்த ஆகாசத்துல வியாபித்திருக்குன்னு சொல்லலாம். ஆகாசம் வியாபித்திருக்குன்னு சொல்லுவோமா? அதுதான் வியாபகம். புரியுதுங்களா? வியாபகம் என்பது அந்த ஆகாசம். அந்த மாதிரி இந்த பூர்ணம் என்ற ஒரு சொல்லுக்கு டைமென்ஷன்ஸ் இல்லை. டைமென்ஷன்ஸ்னா நமக்கு புரிஞ்ச சின்ன இந்த லென்த் பிரெத் அப்படின்னு சொன்ன இந்த 3 டைமென்ஷனும் தான், அதுவும் கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு டைம் என்ற 4th டைமென்ஷன் சொல்லுவோம். 5th பிசிக்ஸ்ல வந்து அந்த ஸ்பேஸ் என்ற ஒரு 5வது டைமென்ஷன் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பிசிக்ஸ்ல அதை விட்டுடலாம். இங்க சொல்லக்கூடிய ஒரு டைமென்ஷன்ஸ் என்னன்னா இங்கேயும் அதே 3 டைமென்ஷன்ஸ் தான். அவை தேச கால வஸ்து. தேசம் என்ற லிமிட்டேஷன் இந்த பூர்ணத்துவத்துக்கு கிடையாது. இடம் என்ற லிமிட்டேஷன் இதுக்கு கிடையாது. வஸ்து என்ற லிமிட்டேஷனும் இதற்கு கிடையாது. அப்படின்னா என்ன அப்படின்னா இடம் என்ற ஒரு டைமென்ஷன் இது கிடையாது. இப்ப இந்தியானா அது வந்து ஏசியாக்குள்ள இருக்கு. அமெரிக்கால இந்தியா இருக்கா? இல்ல. ஏன்னா இதனோட டைமென்ஷன்ஸ் இங்கேயோடு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள், இடம் என்ற ஒரு டைமென்ஷன்ஸ்குள் அடக்கக்கூடிய ஒரு தத்துவம் இந்த பெரிய தத்துவத்துக்கு கிடையாது.
இதை அந்த மாதிரி நம்ம ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ள கொண்டு லிமிட்டேஷன்ஸ் தாண்டியது. எந்த லிமிட்டேஷனை தாண்டியது? இடம் என்ற ஒரு லிமிட்டேஷனை தாண்டியது. இங்க இருக்கு. இந்தியாவில தான் பூர்ணமான ஒரு ஈஸ்வர தத்துவம் இருக்கு. அமெரிக்கால ஈஸ்வர தத்துவம் இல்ல. அந்த ஈஸ்வர தத்துவம் பூர்ணமானது இல்ல அப்படின்னு நம்ம அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்க கிடையாது. சோ இந்த பூர்ணமானது இடம் என்ற ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ள அடங்காது. அடுத்தது டைம், கால தேசம். காலம்னா அது அந்த சத்திய யுகத்துல ஈஸ்வர தத்துவம் பூர்ணமா இருந்தது, கலியுகத்துல எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்று கிடையாது. எத்தனை யுகங்கள் ஆனாலும் இந்த பூர்ணம் பூர்ணமாக தான் இருக்கும். இது செலவழிஞ்சு போகாது. சோ காலத்தால இதை சின்னதாகவோ பெரிதாகவோ அடக்கவோ முடியாதது. தேசத்தால அடக்க முடியாது, காலத்தால அடக்க முடியாது. மூன்றாவது வஸ்து அப்படின்னா, வஸ்து அப்படின்னா பொருள். நமக்கு தெரிஞ்ச ஒரு வஸ்துனா பொருள். பொருள் என்னும் போதே அதற்கான ஒரு குணாதிசயங்கள் சேருது. தண்ணி அது ஒரு பொருள், அதுக்கு ஒரு குணம் இருக்கு. இது பேப்பர், இதுக்கு ஒரு குணம் இருக்கு. குணங்களுடன் கூடியவைக்கு வஸ்துன்னு பேரு. இந்த வஸ்து என்ற ஒரு லிமிட்டேஷனும் இந்த பூரணத்துக்கு கிடையாது. இப்போ வஸ்துக்கு அதோட குணநலங்கள் இதுதான் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு மனிதன் அப்படின்னா அவன ஒரு வஸ்து, அவனுக்கு ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்கு. அவனை இப்போ மனிதன்னா அது மிருகம் இல்ல, மிருகத்தை தவிர இருப்பது மனிதன். அவன் இந்தியன் அப்படி சொன்ன போது அந்த மனிதன் என்ற ஒரு பெரிய வட்டத்தை நான் இந்தியன் என்ற சின்ன வட்டத்துல போட்டேன். சோ இந்த வஸ்து மேல, மனிதன் என்ற வஸ்து மேல நான் ஒரு குணத்தை ஏத்திட்டேன். என்ன குணம்? இந்தியன். இந்த மனிதன் ஆண், நான் இன்னொரு குணத்தை ஏத்திட்டேன். சரிங்களா? இப்போ ஆண் என்ற மனிதன், மனிதன் தான் அவன், ஆனா அவன் பெண் இல்ல. இவன் இந்தியன் தான், ஆனா அமெரிக்கன் இல்ல அப்படின்னு ஒரு வஸ்து மேல அதோட குணங்கள் ஆட் பண்ண இவன் உயரமானவன், இவன் சின்னவன், இவன் குள்ளமானவன் அப்படின்று நிறைய ஒரு விஷயங்களை, நிறைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஆட் பண்ண அந்த வஸ்துவினுடைய லிமிட்டேஷன்ஸ் குறைஞ்சுக்கிட்டே வருது. புரியுதுங்களா? இப்போ இந்த குணங்களே இல்லாத ஒன்று, குணங்கள் அற்று போக, இப்ப ஜெயஸ்ரீ அப்படின்னா நான் இப்ப என்ன, என் பேரு ஜெயஸ்ரீ, என் பேரு எடுத்துட்டா சரி இது ஒரு பொம்பளை. இந்த பெண் என்றதை எடுத்துட்டானா இவ ஒரு மனிதன், மனிதன் என்பதை எடுத்துட்டானா இவன் சென்னையில இருக்கான், சென்னை எடுத்துட்டானே. சோ அந்த மாதிரி நம்மளோட குணநலன்கள் போக 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 குணநலன்கள் இல்லா குணங்கள் அற்று இருக்கும் போது அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. அதனால இந்த பூர்ணம் என்பதற்கு லிமிட்லெஸ், டைமென்ஷன்லெஸ். என்ன டைமென்ஷன் இல்ல? காலத்திற்குள் அடக்க முடியாது, ஒரு தேசத்துக்குள் அடக்க முடியாது, குணங்களுக்குள் அடக்க முடியாது. இது இந்த குணம் இருந்தாதான் அது பூர்ணம், இந்த பூர்ணத்துக்கு இந்த குணம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காலத்தினாலும் தேசத்தினாலும் குணத்தினாலும் வரையறுக்கப்படாததே பூர்ணம். அந்த வரையறுக்கப்படாது இருக்கும் அந்த பூர்ணம் எப்பொழுதும் பூர்ணமாகவே இருக்கிறது. அந்த பூர்ணத்தில் இருந்து தோன்றியவைகள் எல்லாமும் பூர்ணமாக இருக்கிறது. இந்த பூர்ணத்தில் இருந்து பூர்ணங்கள் தோன்ற 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 அந்த பூர்ணத்தின் பூர்ணத்துவம் குறைவது இல்லை. இதுதான் உயர்ந்த ஒரு வேதாந்த. பூர்ணமான பிரம்மன் மட்டுமே உள்ளது. அப்ப அந்த ஒரு பூர்ணம் தான் இருக்கு, இரண்டு பூர்ணம் எல்லாம் கிடையாது. அந்த பூர்ணத்தை இந்த XYZ நம்ம ஒரு டைமென்ஷன் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னோம் இல்லையா? இந்த எக்ஸ் ஈஸ்வரன் நம்ம வச்சுட்டோம்ல,
ஈஸ்வரன் என்ற கூட அதை விட ஒரு ஈஸ்வரன் என்ற பேர் கூட இதுக்குள்ள அடக்க முடியாது. அப்படி அடக்க முடியாதது, எதற்குள்ளும் வராதது, எல்லாவற்றையும் மீறியது, எல்லாவற்றிலையும் இருப்பது, அதுதான் அந்த பிரம்மம். அந்த பிரம்மம் பூரணமானது. சோ இந்த மந்திரத்தின் பொருள் பூர்ணமான பிரம்மம் மட்டுமே உள்ளது, வேறு எதுவும் கிடையாது. மற்றவை எல்லாம் மித்யா. இது சத்தியம், மற்றவை மித்யா. வேற்றுமைகளால் ஆனது எல்லாமே மித்யா. பிரம்மம் சத்தியம், பிரம்ம பின்ன மித்யா. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சு கொள்ள போற ஒரு மிகப்பெரிய தத்துவம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க போறோம். இது சாந்தி மந்திரம். இந்த சாந்தி மந்திரத்தை நம்ம கொஞ்சம் ரொம்ப அசை போட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டானா அது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். அடுத்ததுல இருந்து நம்ம அடுத்த முதலாவது ஒரு மந்திரத்தை அடுத்த கிளாஸ். தேங்க்யூ சோ மச். ஏதோ புரிய வச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் ஜெயோ.